சென்னையில் நடந்த தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக வளர்ச்சிக்கான முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். 2030க்குள் வீடற்றவர்களுக்கு கிராமத்தில் 5 லட்சம் வீடுகளும் நகரத்தில் 2 லட்சம் வீடுகளும் கட்டப்படும் என அறிவித்தார். அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு, சர்க்கரை நோய், புற்றுநோய் ஆகியவற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முகாம்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனநல ஆலோசனை மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆண்டுக்குள் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் 100% ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திராவிட மாடல் 2.0 மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு எளிதாக வேலை கிடைக்க சிறப்பு பயிற்சிகள் நடத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். ராஜ்யசபா தேர்தலுக்காக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் மற்றும் தேமுதிக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட LK சுதீஷின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட பாமக தலைவர் அன்புமணி தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. இதேபோல அதிமுக சார்பில் போட்டியிட தம்பிதுரை தாக்கல் செய்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது. போடி நாயக்கனூர் தொகுதியில் திமுக சார்பில் OPS போட்டியிட விருப்பம் தெரிவித்து அவரது மகன் ரவீந்திரநாத் மனு அளித்துள்ளார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட தான் விருப்ப மனு அளித்ததாகவும் கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி மேலிட பார்வையாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். தொகுதி பங்கீடு, காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிர்வாகிகள் முன்வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,960 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,19,680 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும், 1 கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேகதாது திட்டத்திற்கான ஒரு புதிய திருத்தப்பட்ட திட்ட வரைவு அறிக்கை தயாரிக்கப்படும் என கர்நாடக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட அறிக்கை மற்றும் வனத்துறை அனுமதி கோரும் விண்ணப்பம் மிக விரைவில் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்று கர்நாடக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் மனநலம் மற்றும் கல்வியில் மொபைல் போன்களால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க தனிச்சட்டம் அல்லது விதிமுறைகள் விரைவில் வகுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கான அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அனைத்து செவிலியர்களுக்கும் 182 நாட்கள் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து துறைசார் அதிகாரிகளுக்கு தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் கடை பணியாளர்களுக்கான ஊதியத்தை மறு நிர்ணயம் செய்து கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. விற்பனையாளர்களுக்கு 9,990 ரூபாய் முதல் 36,900 வரை ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்றார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் RN ரவி புதிய தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் பட்டாக்கத்தி தாக்குதல் சம்பவத்தில் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 8 பேர் கைதாகியுள்ளனர்.
இடைக்காட்டூர் சம்பவம் அடங்குவதற்குள் மானாமதுரை அருகே சியோன் நகரில் 2 பேரை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் கையில் அரிவாளுடன் ஒருவரை விரட்டி செல்லும் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோவை நஞ்சுண்டாபுரம் குடியிருப்பில் 82 வயது மூதாட்டி நகைக்காக அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம். நேபாள பணிப்பெண் தலைமறைவாகியுள்ள நிலையில் 5 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை வாடிப்பட்டி அருகே மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புல்லறுக்க சென்ற கல்லூரி மாணவரை மின்சாரம் தாக்கிய நிலையில் அவரை காப்பாற்ற முயன்ற உறவினரும் உயிரிழந்தார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை இன்னும் முடிக்காமல் இருப்பது ஏன்? சிபிசிஐடி போலீசாருக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தின் புதிய நீதிபதி முரளிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. காலை 8:26 மணி முதல் 8:31 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனீஸ்வரர் இடம்பெயர்ந்தார். சனிப்பெயர்ச்சி விழாவையொட்டி திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். நளன்குளத்தில் புனித நீராடி 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கேரளா மற்றும் தமிழக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கடந்த பட்ஜெட்டில் தென்னை விவசாயத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த இணைய கருத்தரங்கில் பேசிய அவர் விவசாயத்தை ஏற்றுமதி சார்ந்ததாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு 30 நாட்களுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்த விவகாரம். அமெரிக்காவுக்கு எதிராக கேள்வி எழுப்ப முடியாத நிலையில் பிரதமர் மோடி உள்ளதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. அசாமில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சுகோய் போர் விமானம் விபத்திற்குள்ளானதில் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். கர்பி ஆங்லாங் மலைப்பகுதியில் கிடந்த விமானத்தின் பாகங்களை சேகரித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் சுமார் 1400 கிலோ கலப்பட பன்னீரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பாமாயில் மற்றும் அமில ரசாயனங்கள் கலந்து போலி பன்னீர் தயாரித்தவரை போலீசார் கைது செய்தனர். நேபாள பொதுத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பிரபல ராப் பாடகர் பாலேந்திர ஷா தலைமையிலான கட்சி 55 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலியின் கட்சியும் பிரசந்தாவின் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியும் பின்னடைவை சந்தித்து வருகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு ராணுவ படைகள் ஈரான் மீது 7வது நாளாக தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன. ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலால் ஈரானில் உயிரிழப்பு எண்ணிக்கை 1200ஐ தாண்டியுள்ளது. அமெரிக்கா தற்போதுதான் போரை தொடங்கியுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு செயலர் பிட் எக்ஸெட் தெரிவித்துள்ளார். ஈரான் கணக்கு தப்பாகும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடனான சவாலான போர் சூழலில் பணியாற்றும் அமெரிக்க படைகளுக்காக அதிபர் ட்ரம்ப் பிரார்த்தனை செய்தார். பிரபல மதபோதகர் கிரெக் லாரி மற்றும் பத்திரிகையாளர்கள் ட்ரம்ப் மீது கைகளை வைத்து ஆசி வழங்கினர். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்புடன் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தியது. மக்களுக்கு எந்த சேதமும் ஏற்பட அனுமதிக்க மாட்டோம் என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. தங்கள் பகுதிகளில் உள்ள ஈரானின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வளைகுடா நாடுகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசித்து வருகின்றன. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக பொள்ளாச்சியில் 100 கோடி ரூபாய் தென்னை நார் பொருட்கள் தேக்கமடைந்துள்ளது.
வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் ஆஸ்டின் நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரபல பார் அருகே நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அதன் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் 14 பேர் காயமடைந்தனர். மேலும் தாக்குதல் நடத்திய நபர் செனேகலை சேர்ந்த நிடியாக்கா டியாக்னே என போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய பதிலடி தாக்குதலில் அந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். IPL தொடரை முன்னிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய ஜெர்சியை கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரசிகர்கள் பேருந்தும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமெரிக்க பாப் பாடகி பிரிட்னி ஸ்பியர்ஸ் விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். கலிபோர்னியாவின் வென்சுரா கவுண்டியில் காரை ஒழுங்கற்ற முறையில் ஓட்டியதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக சந்தேகித்து போலீசார் பிரிட்னி ஸ்பியர்ஸை கைது செய்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்ட பிறகு அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து பிரிட்னி தனது இன்ஸ்டா பக்கத்தை டீஆக்டிவேட் செய்ததாக கூறப்படும் நிலையில் வரும் மே மாதம் வென்சுரா கவுண்டி நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிரிட்னி ஸ்பியர்ஸ் பிரின்சஸ் ஆஃப் பாப் என்ற புகழுக்கு சொந்தக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேளாண் துறையில் இயற்கை விவசாயம் 17,000 ஹெக்டராக உயர்த்தப்படும் என முதல்வர் உறுதியளித்துள்ளார். 1,25,000 விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வழங்கப்படும் என்றும் கூறினார். தொழிற்கல்வி செயற்கை நுண்ணறிவு துறை தலை சிறக்க செயற்கை நுண்ணறிவு லேப் அமைத்து பயிற்சி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடற்ற பட்டியலின பழங்குடி மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாவட்டந்தோறும் நவீன தொழில் பூங்கா அமைக்கப்படும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். ஒவ்வொரு கிராமங்களும் நகரங்களுக்கு இணையான வளர்ச்சி பெறுவதற்கு உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். இந்திய பிரதமர் மோடி கடந்த 25 ஆண்டுகளாக ஒரு நாள் விடுமுறை கூட எடுக்காமல் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் என்று கனடா பிரதமர் மார்க் கார்னி பாராட்டினார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்திருந்த மார்க் கார்னி பின்னர் ஆஸ்திரேலியா சென்றார். அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் மோடியின் பணித்திறன் மற்றும் அர்ப்பணிப்பை குறிப்பிட்டு பாராட்டினார். மேலும் இந்தியாவில் அரசு நலத்திட்டங்கள் நேரடியாக மக்களிடம் சென்றடைய மோடி எடுத்த முயற்சிகள் முக்கியமானவை என்றும் அவர் தெரிவித்தார். மெக்சிகோவின் வெராக்ரூஸ் வளைகுடா கடற்கரையில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு காரணமாக கடற்கரை பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மார்ச் 2ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீனவர்கள் ஜிகாகால் மற்றும் லாஸ் பரிலாஸ் பகுதிகளில் கடலில் தார் போன்ற எண்ணெய் கழிவு மிதந்ததை கண்டனர். இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடற்கரையில் தேங்கிய எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் சுற்றுலா மற்றும் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டிருப்பது அப்பகுதியினரை வேதனையடைய செய்துள்ளது. அங்கீகாரம் இல்லாமல் இயர்ஹோல் ரிப்பேர் எனப்படும் காது ஓட்டை சரி செய்யும் அறுவை சிகிச்சை செய்ததற்காக மும்பையைச் சேர்ந்த மருத்துவர் பூனம் சர்மா சென்னையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஹோமியோபதி மருத்துவரான பூனம் சர்மா காது ஓட்டை சரி செய்யும் சிகிச்சை முறையை பற்றி இன்ஸ்டாவில் 800க்கும் மேற்பட்ட வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர். நாடு முழுவதும் 15க்கும் மேற்பட்ட நகரங்களில் 5000க்கும் மேற்பட்டோருக்கு காது ஓட்டை சிகிச்சை அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஹோமியோபதி மருத்துவராக இருந்தும் விதிகளை மீறி அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் சிகிச்சை முகாம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் போலீசார் சோதனை நடத்தி பூனம் சர்மாவை கைது செய்தனர். முதல் கட்ட விசாரணையில் வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு கட்டணமாக 2000 ரூபாய் வசூலித்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து பூனம் சர்மா மற்றும் அவரது உதவியாளரையும் போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை சிக்னல் அருகே மாநகர அரசு பேருந்தும் ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த கனரக வாகனமும் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த கனரக வாகனம் சாலையில் கவிழ்ந்த நிலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் ஜீவன்ராஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். பேருந்தின் முன்பக்கம் முற்றிலுமாக சேதமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திருமண மண்டபம் வாடகைக்கு தர மறுத்ததாக மண்டப உரிமையாளர் மீது போலீசார் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நசியனூரைச் சேர்ந்த கிட்டுசாமி ராணி தம்பதியினர் தங்கள் மகன் திருமணத்திற்காக பெருந்துறையில் உள்ள டால்பின் அரங்கம் மண்டபத்தை முன்பதிவு செய்ய சென்றபோது சமூகத்தை கேட்டறிந்த மண்டப உரிமையாளர் ரவி வாடகைக்கு தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ராணி அளித்த புகாரின் பேரில் பெருந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அரிகேசவநல்லூர் அரியநாதர் சுவாமி திருக்கோயிலில் சனி பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சனி பகவான், ஜேஷ்டா தேவி மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், ஹோமம், கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோயிலில் சனி பெயர்ச்சி விழா விமரிசையாக நடைபெற்றது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதன் காரணமாக மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் சனி பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. எந்த ஆலயத்திலும் இல்லாத வகையில் ஒரே கல்லில் அமைந்துள்ள நவகிரக பீடத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சனி பகவானை பக்தியுடன் வழிபட்டனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் நடைபெறவுள்ள ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு கொடியேற்று விழா கோலாகலமாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு வரும் மார்ச் 29ஆம் தேதி ஆழி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு 54 அடி உயர கொடிமரத்தில் நந்தி உருவம் பொறித்த உற்சவ கொடி மங்கள இசையுடன் ஏற்றப்பட்டது. பாலிவுட் முன்னணி நடிகையும் நடிகை ஸ்ரீதேவியின் மகளுமான ஜான்வி கபூர் தனது பிறந்த நாளை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக வலம் வரும் ஜான்வி கபூர் தெலுங்கு படங்களிலும் நடித்து வருகிறார். ராம் சரணுடன் அவர் இணைந்து நடித்திருக்கும் பெட்டி திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் ஜான்வி கபூர் தனது 29வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நடைபாதை வழியாக நடந்து வந்த ஜான்வி கபூர் VIP தரிசனம் மூலமாக சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஸ்ரீ ரங்கநாயக்க மண்டபத்தில் வேத ஆசீர்வாதங்களுடன் அவருக்கு தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. சென்னையின் தியாகராய நகரில் நடைபெற்ற கடை திறப்பு விழாவில் இயக்குனர் சுந்தர் சி, பிக் பாஸ் 4 பிரபலங்களான வினிஷா தேவி, சபரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
33rd page 3 here. Ranjit Nagar is the heart of Chennai. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் சுந்தர் சி தனக்கு மிகவும் பிடித்த நடிகர் கார்த்திக் என்றும் அதேபோல் நடிகர் ரஜினிகாந்தின் ஸ்டைல் பிடிக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் அவரது மனைவியான நடிகை குஷ்பு அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு உடன் செல்வீர்களா என்ற கேள்விக்கு மனைவிக்கான முக்கியமான தருணத்தில் சென்றுதான் ஆக வேண்டும் என பதிலளித்தார். உங்கள் கனவு படமான சங்கமித்ராவை இயக்கவே தலைவர் 173 படத்திலிருந்து விலக காரணமா என்ற கேள்விக்கு அதற்கும் விலகலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெளிவுபடுத்தினார். மூக்குத்தியம்மன் 2 திரைப்பட படப்பிடிப்பு முடிந்து தற்போது கிராபிக்ஸ் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இல்ல அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. சங்கமித்ரா வந்து இப்போ எனக்கு என்ன பேக் டு பேக் என்னோட கமிட்மெண்ட்லாம் இருக்கு. இப்போ இருக்கிற பொசிஷன் சங்கமித்ராலாம் இருக்குன்னா ஒரு 2 இயர்ஸ் பக்கமாக வரும். இப்போ இருக்கிற என்னோட ஃபைனான்சிங் பார்த்தீங்கன்னா மானிட்டரி வைஸாக வந்து இட்ஸ் நாட் அட்வான்ஸ். ஒரு படத்தில் 2 வருஷம் மாற்றுறது மேபி அடுத்த 2-3 வருஷத்தில் பண்ணலாம். இப்போதைக்கு என்னோட கமிட்மெண்ட்ஸ் 2 வருஷத்துக்கு கரெக்டாக இருக்கிறதுனால அதுக்கும் இதுக்கு எந்த வித கனெக்ஷனும் கிடையாது. மேட் இன் கொரியா பட செய்தியாளர் சந்திப்பில் நடிகை பிரியங்கா மோகன் கொரிய மொழியில் பேசி அசத்தி உள்ளார். நீங்க வந்து கொரியால நிறைய கொரியன் வேர்ட்ஸ் எல்லாம் கத்திருப்பீங்க. அந்த வகையில ஒரு வேர்டு ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணுது. நீங்க செட்ல இருக்கட்டும் இல்ல திருப்பி சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம் இன்னும் அந்த கொரியன் வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன வார்த்தை அது? கம்சாமிதா. கம்சாமிதா. கம்சாமிதானா தேங்க்யூ. எவ்ரிடே ஷூட் முடிஞ்ச உடனே எல்லா ஆக்டர்ஸும் அந்த விஷயமும் நாங்கள் ஆக்சுவலி கற்றுக்கிட்டேன். எல்லா ஆக்டர்ஸும் எல்லாருக்கும் இப்படி போ டவுன் பண்ணிட்டு கம்சாமிதான்னு சொல்லிட்டு தே லீவ் த செட். ஸோ தட்ஸ் அ வெரி நைஸ் விஷயம். அதை அங்கே கம்சாமிதா ஃபார் தி டான்சர். தொடர்ந்து பேசிய அவர் மழை, வெயில், குளிர் என மாறும் வானிலைகளில் நடித்தது சவாலாக இருந்ததாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் தமிழ் பெண்ணை திருடியாக காட்டியுள்ளதாக ஆவேசமாக கேள்வி எழுப்பிய நடிகர் பைல்வான் ரங்கநாதனிடம் பொறுமையாக கதாநாயகியை நாங்கள் அப்படி காட்டவில்லை, படம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் என படத்தின் இயக்குனர் கார்த்திக் பதில் அளித்தார். இருந்து போன தமிழச்சியை திருடியா காமிச்சிருக்கீங்க இல்லையாண்ணே? என்ன ட்ரெய்லர்ல பார்த்தேன்னு வச்சிருக்கோண்ணே. படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சும்மா ட்விஸ்டுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்க படம் பார்த்தா தெரியும். அண்ணா நீங்க படம் ஒரு வாட்டி பாத்துருங்கண்ணே.